ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ். தெரிந்து கொள்வோம், பயிர்ந்து கொள்வோம். திருப்பூர்லேருந்து விக்னேஷ். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனோட இல்லை, ஒரு முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்களுக்கு எங்களுடைய பேஜ் எப்படி லைக் பண்ணுறதுன்னு தெரியறதில்ல. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீடியோக்கு மேலே கொடுத்துருக்க லிங்க் அந்த லிங்க் எங்கே இருக்குது, அந்த லிங்க் எப்படி பயன்படுத்துன்னு நிறைய நண்பர்களுக்கு தெரியறதில்ல. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு எப்படி நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி வந்தோடனே மேலே பாருங்க நண்பர்களே, ப்ளூ கலர் பெட்டி மாதிரி கொடுத்துருக்கு. அதில் சர்ச்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இப்படி வந்துடும். சரிங்களா? இப்படி வந்தோடனே நீங்கள் தமிழ் ஆண்ட்ராய்ட் காலேஜ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அப்படி டைப் பண்ணணும் நண்பர்களே. நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கேன். அப்படி டைப் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இப்படி வந்தோடனே நண்பர்களே, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணி எங்களுடைய பேஜ் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்து நண்பர்களே பாருங்க, இந்த ப்ளூ கலர் பெட்டி மாதிரி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கீழே பாருங்க, லெஃப்ட் சைடு போஸ்ட்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு இப்படி வராது நண்பர்களே. அந்த இடத்துல உங்களுக்கு கைமாரி படம் போட்டு லைக்னு வந்திருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கிறீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எங்களுடைய வீடியோக்கு மேலே கொடுத்துருக்க லிங்க் எப்படி பயன்படுத்த தெரியதில்லை. இப்போ பாருங்க, கீழே அப்படியே கீழே வந்தீங்கன்னா எங்களுடைய வீடியோ அனைத்து இதில் வரும். சரிங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி எங்களுடைய லிங்க் எப்படி எடுக்கிறது, அந்த லிங்க் எங்கே இருக்குன்னு நண்பர்களுக்கு தெரியறதில்ல. பார்த்தீங்கன்னா எங்கள் வீடியோக்கு மேலே பாருங்க நண்பர்களே, கண்டினியூ ரீடிங் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த வீடியோக்கு மேலே பாருங்க, கண்டினியூ ரீடிங்னு ஒரு பிளாக் கலரில் லேசாக தான் தெரியும். சரிங்களா? ரொம்ப ட்ரிம்மாக தான் தெரியும். அதை நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க. அதை டச் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட லிங்க்கும் எங்களுடைய 24 hours வாட்ஸ்அப் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பரும் அதில் வந்துடும். சரிங்களா? பண்புல லிங்க் வந்திருக்கு, அது கீழே பாரு வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்களா. அந்த லிங்க் எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி தர பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகும் நண்பர்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி லோட் ஆகணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு இந்த கிரீன் கலர் பெட்டி மாதிரி கொடுத்து அதில் டவுன்லோட்னு கேட்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ணணும் நண்பர்களே. டச் பண்ணோன்னா உங்களுக்கு உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய அனைத்து ப்ரௌசரும் இதில் வரும். சரிங்களா? யூசி ப்ரௌசர், கூகுள் குரோம், இந்த மாதிரி ப்ரௌசர் நிறைய வரும். நீங்கள் நண்பர்களே யூசி ப்ரௌசர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப டவுன்லோட் பண்ண ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் யூசி ப்ரௌசர் கொடுத்து இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கிறீங்க. யூசி ப்ரௌசர் கொடுத்துக்கிறீங்க. யூசி ப்ரௌசர் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி லோட் ஆகி முடிஞ்ச நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்னு கேட்கும். சரிங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு கேட்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நண்பர்களே, லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட்னு கேட்கும். சரிங்களா? இங்கே பாருங்க நண்பர்களே, நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் ப்ளூ கலர் ஆப்ஷன் பாருங்க, கீழே 3வது ஆப்ஷன் ப்ளூ கலர் டவுன்லோட்னு கேட்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்த நண்பர்களே, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எங்கே டவுன்லோட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குது. அதில் 3 கோடு போட்ட மாதிரி சென்ட்ரல் ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன், அதை நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க. அதை டச் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் 4 ஆப்ஷன் வரும், 2வது லைனில் 4 ஆப்ஷன் வரும். 2வது லைனில் இருக்கிற 3வது ஆப்ஷன் டவுன்லோட்னு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ணோன்னே பாருங்க நண்பர்களே, நாங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன், டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே நண்பர்களே, இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் கீழே வந்துடும். பட் இருந்தாலும் நான் ரொம்ப ஈஸியாக சொல்லி தரேன். உங்களுடைய ஃபைல் மேனேஜருக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் இருக்கும். சரிங்களா? உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ள மெமரி கார்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் இருக்கு நண்பர்களே. இப்போ இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே, கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வீடியோ லென்த்தாக போதாலும் உங்களுக்கு சொல்லி தரேன். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ள போய்க்கிறீங்க. டவுன்லோட் கொடுத்துட்டு உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ள போய்க்கிறீங்க. டவுன்லோட் ஆனதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெமரி கார்டு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. மெமரி கார்டு செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் ஏறும். அந்த ஃபோல்டரில் யூசி டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் இதில் இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆன்டி தேவைட் அலாரம். இது நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணி சொல்லி தரேன் பாருங்க. உங்களோட அப்ளிகேஷன் டச் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோன்னே இந்த நெக்ஸ்ட் இருக்குது பாருங்க, கீழே ஆப்ஷன், அந்த நெக்ஸ்ட் டச் பண்ணுறீங்க. டச் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால்னு கேட்கும். நீங்கள் அதை டச் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி லோட் ஆகும் நண்பர்களே. அந்த லோட் ஆகி முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும் கீழே. எப்படின்னா டன் ஓப்பன் அப்படின்னு வரும். சரிங்களா? நீங்கள் இப்படியே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெளியே மெனுக்குள்ளேயே போய் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் டன் கொடுத்துட்டு பேக் வந்தீங்கன்னா உங்கள் மெனுக்குள்ளே போயிடும். நண்பர்களே, அந்த வந்துச்சு பார்த்தீங்களா டன் ஓப்பன் அப்படின்னு. நான் டன் கொடுத்துட்டு பேக்கில் மெனுக்குள்ளேயே போய்க்கிறேன் நண்பர்களே. டன் கொடுத்துட்டு பேக் வந்துடுறோம். பேக் வந்துட்டு
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக் வந்துட்டு உங்கள் மெனுக்குள்ளே போய்க்கிறீங்க. உங்கள் மெனுக்குள்ளே போனதும் இப்போ பாருங்க நண்பர்களே, நான் வந்து இன்ஸ்டால் பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, ரெண்டாவது அப்ளிகேஷன் தான் நண்பர்களே நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணது. ஆன்டி தஃபிட் அலாரம் வந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே நண்பர்களே, எங்களுடைய வீடியோக்கு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க நண்பர்களே, அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் நீங்கள் வந்து தமிழ் ஆண்ட்ராய்டு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு மேலே எங்கள் வீடியோ வருது பார்த்தீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண நண்பர்களே, கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்தோடனே பாருங்க நண்பர்களே, அந்த லிங்க் கீழே பாருங்க 4 நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர் நண்பர்களே, இந்த நார்மலாக நீங்கள் எப்படி உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து மொபைலில் சேவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த நம்பர் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு நீங்கள் 24 hours வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்ட் பண்ணிக்கலாம். உங்கள் சந்தேகங்கள்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே நண்பர்களே, இந்த நண்பர்கள் வந்து எங்களுடைய வீடியோ வந்து எப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணணும்னு தெரியுதுல சொல்லி தரேன் பாருங்க. வீடியோ கீழே பாருங்க லைக்னு ஒரு ப்ளூ கலர் இருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து ஏற்கனவே லைக் கொடுத்துருக்கேன், அதனால ப்ளூ கலர் இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலராக இருக்கும். அப்படி பிளாக் கலர் இருக்கும்போது நீங்கள் டச் பண்ணி அந்த லைக்கிங்க தான் டச் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்துடும். ஓகே நண்பர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஷேர் பண்ண நண்பர்களுக்கு தெரியுதுல, அதே மாதிரி அந்த லைக்குக்கு நேராக ரைட் சைடு பாருங்க ஷேர் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் டு ஃபேஸ்புக்னு வரும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி வந்துடும் நண்பர்களே. ரைட் சைடு மேலே பாருங்க போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, POST அப்படின்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி அதுவே தானாக பேக் வந்துடும். சரிங்களா. பேக் வந்தோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ண பாருங்க. பேக் வந்தோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், யூ ஆர் ஷேர் திஸ் போஸ்ட் அப்படின்னு. சரிங்களா. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் ஆயிருக்கும். உங்களுடைய மொபைல் உங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே நண்பர்களே, நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து எப்படி இன்வைட் பண்ணுறதுன்னு தெரியாது. சரிங்களா. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எங்களுடைய பேஜுக்கு அந்த பேஜ் ஃபர்ஸ்ட்டு எங்களுடைய பேஜ் அந்த ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே பாருங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் அது கீழே பாருங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கும் கீழே பாருங்க மூணாவது ஆப்ஷன் பாருங்க, இன்வைட் ஃப்ரெண்ட் டு லைக் திஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து டச் பண்ணிக்கிறீங்க. டச் பண்ண நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். இந்த மாதிரி லோட் ஆகணும்னா உங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இதில் வந்துருவாங்க. சரிங்களா. இது வந்தோடனே நண்பர்களே அந்த ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ரைட் சைடு பாருங்க, ஒவ்வொரு நண்பர்களோட ரைட் சைடும் பாருங்க, நேமோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி கொடுத்துருக்கும். அந்த பெட்டி வந்து இப்படி டச் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ண நண்பர்களே எல்லா நண்பர்களுக்கும் இந்த மாதிரி டச் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க. என்னுடைய வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன், இருந்தாலும் இந்த 3 நண்பர்களுக்கு தான் கொடுக்கல. ஓகே நண்பர்களே, இப்படி டச் பண்ணி மார்க் பண்ணோன்னே கீழே பாருங்க உங்கள் நண்பர்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கும். அதுக்கும் ரைட் சைடு பாருங்க ஒரு அம்புகுறி மாதிரி போட்டு ப்ளூ கலராக இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து இப்படி டச் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இந்த தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜோட பேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இன்வைட் ஆயிருக்கும். சரிங்களா. எல்லா நண்பர்களுக்கும் இன்வைட் ஆயிரும் நண்பர்களே. இன்வைட் டு சென்ட் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. ஓகே நண்பர்களே, உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிட்டீங்க. சரிங்களா. ஓகே நண்பர்களே, எல்லா நண்பர்களுக்கும் நான் இப்போ சொல்ல வந்து எல்லா நண்பர்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்கும் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதே போல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கூட தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, கண்டிப்பாக தெளிவாக இருக்கும். இதை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எல்லா நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தினமும் எங்களுடைய தமிழ் ஆண்ட்ராய்டு காலேஜ் பேஜை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷனோட சந்திக்க வருகிறேன். நான் உங்கள் திருப்பூர் விக்கி.